வணக்கம். இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தில் வெள்ளை மாளிகை சில முக்கிய மாற்றங்களை ரகசியமாகச் செய்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை பார்ப்போம். பிப்ரவரி 6ஆம் தேதி இரு நாடுகளும் வெளியிட்ட கூட்டு அறிக்கையைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகை தனது உண்மை அறிக்கையில் சில முக்கிய திருத்தங்களைச் செய்துள்ளது. மிக முக்கியமான மாற்றம் அமெரிக்க பொருட்களை வாங்குவது தொடர்பான இந்தியாவின் உறுதிமொழியில் ஏற்பட்டுள்ளது. இந்தியா $500 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை வாங்கும் என்ற உறுதிமொழி இப்போது வாங்க விரும்புகிறது என மாற்றப்பட்டுள்ளது. இது ஒரு கட்டாய ஒப்பந்தமாக இல்லாமல் ஒரு விருப்பமாக மாற்றப்பட்டுள்ளது. இது தற்போதைய வர்த்தகச் சூழலுக்கு மிகவும் நெருக்கமாக உள்ளது. அடுத்ததாக, விவசாய பொருட்கள் தொடர்பான பிரிவிலிருந்து பருப்பு வகைகள் குறித்த குறிப்பு முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பருப்பு வகைகள் அரசியல் ரீதியாக முக்கியமானவை. விவசாயிகள் மத்தியில் எழும் எதிர்ப்பை தவிர்க்க இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம். இருப்பினும், சோயாபீன் எண்ணெய், ஒயின் மற்றும் பழங்கள் போன்ற பொருட்களுக்கான வரி குறைப்பு தொடர்ந்து அமலில் இருக்கும். டிஜிட்டல் சேவை வரி தொடர்பான அம்சமும் அறிக்கையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் டிஜிட்டல் கொள்கைக்கான வெற்றியாக கருதப்படுகிறது. இந்தியா ஏற்கனவே 2025-இல் டிஜிட்டல் விளம்பர வரி விதிப்பை நீக்கிவிட்டதால் அதை மீண்டும் புதிய ஒப்பந்தத்தில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடைக்கால ஒப்பந்தம் 2025-இல் தொடங்கப்பட்ட விரிவான இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் ஒரு முக்கிய பகுதியாகும். அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கான வரியை 25%-இலிருந்து 18% குறைத்துள்ளது. இது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் சாதகமாகும். இந்த வரிச் சலுகை இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தியதற்கான ஒரு அங்கீகாரமாக கருதப்படுகிறது. இரு நாடுகளும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் விநியோகச் சங்கிலியை மேம்படுத்தவும் தொடர்ந்து ஒத்துழைக்கின்றன. பாதுகாப்பு மற்றும் அதிநவீன தொழில்நுட்பத் துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே புதிய உறவுகள் உருவாகி வருகின்றன. 2026-இல் நடைபெற்ற இந்தியா ஏஷூரை உச்சிமாநாடு இந்த தொழில்நுட்ப ஒத்துழைப்பின் வலிமையை காட்டுகிறது. வெள்ளை மாளிகையின் இந்த மாற்றங்கள் சர்வதேச வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் நிலவும் மென்மையான சூழலை வெளிப்படுத்துகின்றன. தனது நாட்டின் நலன்களை பாதுகாப்பதில் இந்தியா காட்டும் உறுதிப்பாட்டை இந்த திருத்தங்கள் பிரதிபலிக்கின்றன. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நன்மைகள் கிடைப்பதை உறுதி செய்ய தொடர்ந்து முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. முழுமையான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான ஒரு முக்கியமான படிக்கல்லாக இது பார்க்கப்படுகிறது. சர்வதேச உறவுகளில் துல்லியமான வார்த்தைகளும் சரியான புரிதலும் எவ்வளவு அவசியம் என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. எதிர்காலத்தில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான பொருளாதார பிணைப்பு மேலும் வலுவடையும் என்பதில் ஐயமில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.